குட் மார்னிங் டு ஆல். இன்றைக்கி ஃபிசிக்ஸில் செகண்ட் சாப்டர் ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த்து ஸ்டாண்டர்ட்லேயே ஃபோர்ஸ் அண்ட் மோஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. ஃபோர்ஸ் அப்படின்னா புஷ் அண்ட் புல் ஆப்ஜெக்ட். ஓகேவா, ஒரு ஆப்ஜெக்டை புஷ் பண்ணுறோம், புல் பண்ணுறது தான் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். மோஷன்றது வந்து மூமெண்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட். ஓகேவா, அதே நேரத்தில் சிக்ஸ்த்துலேயே நம்ம இதையும் பார்த்துருப்போம். அதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸில் வந்து மூவ் ஆகுது, ஒரு பிளேஸுக்கு வந்து மூவ் ஆகும் பொழுது எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து ஆக்குபை பண்ணிக்குது, அதே நேரத்தில் எவ்வளோ ஸ்பீடில் போகுதுன்றதையும் நம்ம என்ன பண்ணிடுவோம், சிக்ஸ்த்துலேயே நம்ம பார்த்துருப்போம். ஓகேவா, இப்போ செவன்த்துலேயும் நம்ம அதை பார்க்க போகிறோம். டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். அதே விட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, வெலாசிட்டினா என்ன, ஆக்சிலரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம செவன்த் ஸ்டாண்டர்டில் பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது டிஸ்டன்ஸ். இப்போ டிஸ்டன்ஸ்னால் பார்க்குறதுக்கு முன்னால் ஒரு 3 பிக்சர்ஸை நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் வந்து ஹவுஸு, ஸ்கூல் இருக்குது. இப்போ இதுக்குரிய 2 டிஸ்டன்ஸ், 2 பாத் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து ரோடு ஏ, இன்னொன்று வந்து ரோடு பி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ ரோடு ஏல வந்து வழியாக நம்ம போனோம் அப்படின்னா ஸ்கூலுக்கு வந்து 1.5 கிலோமீட்டர்ஸில் போயிடலாம். ஓகேவா, இதே வந்து ரோடு பி வழியாக போகும்பொழுது 2 கிலோமீட்டர்ஸ் ஆகும். ஓகே, சரி. இப்போ நம்ம எதை சூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, எது வந்து ஷார்ட்டாக இருக்கும், இப்போ எதை வந்து எந்த பாத் வழியாக ஸ்கூலுக்கு போனால் சீக்கிரம் போயிடலாமோ, ஸோ அந்த பாத்தை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். இது அஸ் யூஷுவலாக நடக்கக்கூடியது. ஓகேவா, ஓகே. நெக்ஸ்ட்டு இப்போ இங்கே பாருங்கள், இந்த 2 பிக்சர் பாருங்கள். இந்த 2 பிக்சரில் ஃபஸ்ட்டு பிக்சர்ஸ் என்ன அப்படின்னா, அந்த லீஃப் வந்து தரையை வந்து ரீச் ஆகுது. இதுவும் அதே மாதிரி தான், தரையை வந்து ரீச் ஆகுது. ஓகே, பட் இதுக்கு 2 கூடிய டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னா, இது வந்து காற்று அடிக்காமல் அது என்ன ஆகுது, அந்த லீஃப் வந்து தரையில் விழுகுது. இது வந்து காற்று அடிக்கும் பொழுது விழுகக்கூடியது. இப்போ எது வந்து ஈஸியாக வந்து தரையை வந்து ரீச் பண்ணும், காற்று அடிக்கும் பொழுது விழுகிற இலையா, காற்று அடிக்காமல் உள்ள இலையா அப்படின்றது. அப்போ என்னது, நம்ம வந்து காற்று அடிக்கும் பொழுது விழக்கூடிய இலை தான் வந்து சீக்கிரமாக வந்து தரையை வந்து ரீச் ஆகுது. ஓகேவா, சரி. இங்கே பாருங்கள், இந்த ஒரு பிக்சர்ஸ். இந்த பிக்சர்ஸில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இப்போ ஸ்கூல் இருக்குது, ப்ளே கிரவுண்ட் இருக்குது. ஓகேவா, இப்போ ஸ்கூல்லேருந்து நம்ம ப்ளே கிரவுண்டுக்கு ஒரு பாத்து, அப்புறம் அந்த ப்ளே கிரவுண்ட்லேருந்து வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு பாத்து இருக்குது. ஓகேவா, இன்னொன்று என்னென்னா டைரெக்டாகவே ஸ்கூல்லேருந்து ஹவுஸுக்கு போகிற பாத்து இருக்குது. ஓகே, சரி. இதில் வந்து நம்ம ஸ்கூல்லேருந்து ஹவுஸுக்கு தான் போகிறோம். ஓகேவா, இதில் வந்து எது வந்து எந்த வழியை நம்ம வந்து செலக்ட் பண்ணோம்னா ஈஸியாக போகலாம். இப்போ 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. 2 ஃப்ரெண்ட்ஸு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, ஸ்கூலில் இருந்து டேரெக்டாக இங்கே போயிடுவாங்க, ப்ளே கிரவுண்டுக்கு போயிட்டு விளையாடிட்டு அதுக்கப்புறம் தான் எங்கே போகிறாங்க, ஹவுஸுக்கு போவாங்க. ஒரு டைம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்க விளையாடிட்டு டேரெக்டாக வந்து அவங்க பாட்டி வீட்டுக்கு வந்து போகணும் அப்படின் பொழுது அவங்க எந்த பாத்தை வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஈஸியாக போகிற பாத்தை தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா, இப்போ இது இந்த 3 பிக்சர்ஸ்லேருந்து நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணோம் அப்படின்னா, ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ட்ராவல் ஆகும் பொழுது சீக்கிரமாக, அதாவது அந்த பிளேஸை வந்து ரீச் ஆகிறதுக்கு வந்து எவ்வளோ சீக்கிரம் வந்து அந்த பிளேஸை ரீச் ஆகணும் அப்படின்ட்டு தான் பார்ப்பாங்க. அப்போ அவங்க வந்து எதில் வந்து ட்ராவல் பண்ணால் அவங்க வந்து ஃபாஸ்ட்டாக வந்து ரீச் ஆகிடலாம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன் பாத்து. ஓகேவா, ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அப்படின்னா அந்த இடத்துல என்னென்னு சொல்கிறாங்கன்னா, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் தான் என்னென்னு சொல்கிறாங்க, ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அப்படின்னு சொல்கிறாங்க. அதைத்தான் நம்ம சொன்னோம். ஓகேவா, இப்போ 2 பாத் இருந்ததுன்னா எந்த பாத்துடைய கிலோமீட்டர் கம்மியோ நம்ம அதைத்தான் நம்ம என்ன எடுப்போம், சூஸ் பண்ணுவோம். ஓகேவா, இப்போவே இங்கே வந்து திருப்பூர்லேருந்து நம்ம மதுரை போகிறோம் அப்படின்னா, ஸோ 150 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா, மதுரைக்கு வந்து 150 கிலோமீட்டர்ஸ். இந்த 150 கிலோமீட்டர்ஸ் வந்து நம்ம டைரெக்டாகவே நம்ம வந்து ஒரு 2-3 பாத்து இருக்கும். அதில் நம்ம வந்து எந்த பாத்து வழியாக போனால் ஈஸியாக போயிடலாம். 100 கிலோமீட்டர்ஸ் வந்து எந்த பாத்து இருக்குது, அது 125 கிலோமீட்டர்ஸ் ஏதாவது பார்த்துருந்ததுன்னா அதை தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம் இல்லையா. 150 கிலோமீட்டர்ஸ் டேரெக்டாக உள்ள பாத்தை வந்து நம்ம வந்து செலக்ட் பண்ண மாட்டோம். ஓகேவா, அப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு போகிறதுக்கு ஷார்ட்டஸ்ட்டு பாத்து எதுவோ அந்த பாத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா, ஸ்ட்ரெயிட் லைன் பாத் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகே, இப்போ டிஸ்டன்ஸ் அண்டு டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன, ஸோ இதிலேருந்து தான் நம்ம டிஸ்டன்ஸு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் டிஸ்டன்ஸ்னால் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட் ஆனது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு ரீச் ஆகிறதுக்கு எவ்வளவு வந்து லென்த் எடுத்துக்குது. ஓகேவா, ஸோ அதை தான் எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, எவ்வளோ வந்து டோட்டல் லென்த்து. ஓகேவா, ஸோ அதைத்தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொன்னோம். அதை தான் இப்போ வந்து கொடுவாய்க்கும் திருப்பூருக்கும் இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் வந்து
22 கிலோமீட்டர்ஸ் அப்படின்றத கொடுவாயின்றது ஒரு பிளேஸு, திருப்பூர்ன்றது ஒரு பிளேஸு. ரெண்டுக்கும் அதாவது நான் கொடுவாயிலேருந்து திருப்பூருக்கு போகும்பொழுது நம்ம எவ்வளோ டிஸ்டன்ஸை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கடந்திருக்கோம். ஓகேவா? ஸோ எவ்வளோ லென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா கடந்திருக்கோம். அதை தான் வந்து தொலைவு அப்படின்வாங்க. அதை இங்கிலீஷில் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ டிஸ்டன்ஸுடைய டெஃபினிஷன் என்ன அப்படின்னா, the total length of the path taken by an object to reach one place from to other place. ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸை ரீச் ஆகிறதுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து எவ்வளவு லென்த்தை வந்து லென்த் ஆஃப் த பாத். ஓகேவா? ஸோ டோட்டல் லென்த் ஆஃப் த பாத்தை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, டிஸ்டன்ஸ்னால் தெளிவாக இருக்கா? ஓகே, அதை வந்து டி அப்படின்னு டினோட் பண்ணுறோம். அதை எப்படி டினோட் பண்ணுறோம்? டி, டிஸ்டன்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. இப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்ன அப்படின்னா, அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு வந்து ஆப்ஜெக்ட் போகிறத வந்து ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் எதுவோ அதைத்தான் நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்கிறோம். அதான் சொல்லியிருந்தோம். அதாவது ஸ்ட்ரெயிட் லைன் பாத்து அப்படின்னா என்னது, ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதை தான் டிஸ்பிளேஸ்மெண்ட். த ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த இனிஷியல் டு ஃபைனல் பொசிஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, இது ஆப்ஜெக்ட்டு, இது வந்து இந்த பிளேஸில் இருக்குது, நம்ம இந்த பிளேஸ்க்கு ரீச் ஆகிறோம். அதை வந்து இப்படி போகும்பொழுது இந்த வழியாக போகும்பொழுது ஈஸியாக இருக்குமா, இந்த வழியாக போகும்பொழுது ஈஸியாக இருக்குமா அப்படின்னு பார்க்குறோம். ஓகேவா? ஸோ இதில் வந்து 5 கிலோமீட்டர்ஸ், இது 3 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஸோ வி செலக்ட் திஸ் கிலோமீட்டர், அதாவது 3 கிலோமீட்டர்ஸ் தான் நம்ம வந்து செலக்ட் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி உள்ளது வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். இதில் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்டை எஸ்ன்னு டினோட் பண்ணுவோம். இதனுடைய யூனிட் வந்து மீட்டர். ஏன் இதனுடைய யூனிட் மீட்டர் அப்படின்னா, டிஸ்டன்ஸை வந்து நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுறோம், லென்த்துன்னு தானே கேல்குலேட் பண்ணுறோம். அப்போ லென்த்தை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், லென்த்தினுடைய யூனிட் வந்து மீட்டர். ஸோ மீட்டர் அப்படின்றோம். ஓகே, அதேமாரி டிஸ்பிளேஸ்மெண்ட் வந்து ஷார்ட்டஸ்ட் பாத்து, அதுவும் வந்து ஷார்ட்டஸ்ட் லென்த்தை தான் சொல்கிறோம். அப்போ அதுவும் அதனுடைய யூனிட் என்னது அப்படின்னா மீட்டர். ஓகேவா? இப்போ பாருங்கள், இந்த பிக்சர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியர் ஆகும். இப்போ ஏன்றது ஒரு பொசிஷன், பின்றது ஒரு பொசிஷன். ஓகேவா? இப்போ வந்து இந்த பி பொசிஷனை ரீச் ஆகிறதுக்கு 3 வேஸ் இருக்குது. ஒன்று வந்து 10 கிலோமீட்டர்ஸ், இப்படி போனோம்னா 10 கிலோமீட்டர்ஸ். ஓகே, இந்த சைடு போயிட்டோம் அப்படின்னா 7 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? டேரெக்டாகவே போயிட்டோம் அப்படின்னா 5 கிலோமீட்டர்ஸில் போயிடலாம். அப்போ நம்ம எந்த பாத்தை வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம், 5 கிலோமீட்டர்ஸ் பார்த்து தான் நம்ம செலக்ட் பண்ணுறோம். அப்போ இதுதான் என்னது, அதனுடைய டிஸ்டன்ஸ், டிஸ்பிளேஸ்மெண்ட். இது வந்து ஷார்ட்டஸ்ட் பார்த்து வந்து அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? இப்போ இதை டிஸ்டன்ஸ்னு எப்படி சொல்லுவீங்க, டிஸ்டன்ஸ் எதை சொல்லுவோம் அப்படின்னா இதை தான் சொல்லுவோம். இது 10 கிலோமீட்டர்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ், இன்னொரு டிஸ்டன்ஸ் வந்து என்ன அப்படின்னா 7 கிலோமீட்டர்ஸ் ஒரு டிஸ்டன்ஸ். இப்போ இந்த 5 கிலோமீட்டர்ஸ்ன்றது அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? தெளிவாகுதா? இப்போ பாருங்கள், த மோஷன் ஆஃப் பர்சன் பிட்வீன் 2 places A and B. ஓகே, இப்போ ஹி ட்ராவல் 10 கிலோமீட்டர்ஸ்னு ஃபஸ்ட்டு பாத்தில் எத்தனை கிலோமீட்டர், 10 கிலோமீட்டர்ஸ். செகண்ட் பாத்து என்னன்னு கொடுத்துருந்தாங்க, 7 கிலோமீட்டர்ஸ் கொடுத்துருந்தாங்க. இப்போ வந்து என்ன அப்படின்னா, ஏக்கும் பிக்கு இடையில் உள்ள டிஸ்டன்ஸ் என்னது, 10 கிலோமீட்டர்ஸ். இது வந்து ஃபஸ்ட்டு பாத்தை பொறுத்த வரையும் அது என்னது அப்படின்னா 10 கிலோமீட்டர்ஸ் சொல்கிறோம். செகண்ட் பாத்தை பொறுத்த வரையும் அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து 7 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதில் ஷார்ட்டஸ்ட் பாத், 2 பிளேஸுக்குள்ள ஷார்ட்டஸ்ட் பாத் வந்து 5 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் 5 கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ இதை பாருங்கள், இந்த பிக்சர்ஸ் பாருங்கள். இந்த பிக்சர்ஸில் ஏன்ற ஒரு பொசிஷன், இது வந்து ஏன்ற ஒரு பொசிஷன், பி பொசிஷனை ரீச் ஆகுது. அப்போ இதனுடைய மீட்டர்ஸ் வந்து 120 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஷார்ட்டஸ்ட்டாக பார்க்கும்பொழுது 40 மீட்டர்ஸ். அப்போ இது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ், இது என்ன அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட். புரியுதா? ஓகேவா? இதுதான் ஷார்ட்டஸ்ட் பாத், ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட். ஓகேவா? த பாத் ஆஃப் ஆப்ஜெக்ட் ட்ராவலிங் ஃப்ரம் ஏ டு பி, த டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஆப்ஜெக்ட் வந்து என்னது, டோட்டல் டிஸ்டன்ஸ் என்ன சொன்னோம், 120 மீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம். டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளோ சொன்னோம், 40 மீட்டர்ஸ் அப்படின்னு சொன்னோம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஒரு பிக்சர், 2 பிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன, டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? சரி, இதில் டிஸ்டன்ஸ் என்னது இப்போ வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கேல்குலேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒவ்வொரு ஸ்கொயரையும் அந்த ஸ்கொயருக்குள்ள ஒவ்வொரு ஸ்கொயரும் இந்த இருக்குல்ல, அந்த ஸ்கொயரை ஃபுல்லாக என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒவ்வொரு ஸ்கொயரையும் நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு இருக்காங்க. இது ஒன்று, இது ஒன்று, இது ஒன்று. இப்போ வந்து ஏலேருந்து நம்ம பிக்கு வந்து ரீச் ஆகணும். ஓகேவா? ஸோ நம்ம வந்து இதனுடைய டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். 1 2 3 4 5 6
7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16. இதை விட்டுட்டேனே. அதாவது 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒவ்வொரு ஸ்கொயரையும் யூனிட் ஆஃப் 1 ஸ்கொயர் மீட்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட்டு பிக்சரில் டிஸ்டன்ஸ் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17. இப்போ டிஸ்டன்ஸ் என்னது 17. ஓகேவா? இப்போ அதே நேரத்தில் வந்து செகண்ட் பிக்சர் பாருங்கள். இந்த பிக்சரை பார்க்கும்பொழுது அதேமாதிரி தான் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20, 21, 22, 23, 24, 25, 26, 27. ஸோ டிஸ்டன்ஸ் என்னது 27. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதில் ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா, இங்கே ஆக்சுவலாக நம்ம வந்து மென்ஷன் பண்ணலாம். அவங்க வந்து ஷார்ட்டஸ்ட் இதுன்னு என்னென்னு பண்ணலாம். நம்ம 0ன்னு எடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா எப்படி எடுத்துக்கலாம்னா இந்த இது எடுத்துக்கலாம். இதுதானே இதனுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ், இதனுடைய ஷார்ட்டஸ்ட் டிஸ்டன்ஸ். அப்போ இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 1ன்னு எடுத்துக்கலாம். இதை வந்து 1, 2, 3ன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அவங்க வந்து மென்ஷன் பண்ணல, இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. இப்போ when will the distance and displacement be equal? எப்போ வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்றாங்க. எப்போ ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஸ்ட்ரெயிட் லைனாக இருந்தால் தான் அது ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இப்போ பாருங்கள், இப்போ ஏ பி இருக்குது. இதை வந்து நான் ஸ்ட்ரெயிட் லைனாக இல்லை, எந்த ஒரு பாத்திரம் இல்லை. ஓகேவா? ஒரே லைன் தான். இது வந்து ஸ்ட்ரெயிட் லைன். இப்படி இருக்கும் பொழுது தான் அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டு என்னவாக இருக்கும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். ஓகேவா? இதனுடைய இப்போ டிஸ்டன்ஸ் வந்து 5 மீட்டர் அப்படின்னா, இதனுடைய டிஸ்டன்ஸ் 5 மீட்டர் தான், இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 5 மீட்டர் தான். அப்போ வந்து என்னது அப்படின்னா, எப்போ வந்து அது வந்து டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும், ஸ்ட்ரெயிட் லைனாக இருக்கும் பொழுது ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா? சரி, புரியுதா? இப்போ when we represent the displacement, we use positive or negative sign டிபெண்டிங் ஆன் த டைரக்ஷன். அதாவது ஒரு டிஸ்பிளேஸ்மெண்ட்டை நம்ம பாசிட்டிவ் நெகட்டிவ் நம்ம வந்து சொல்லும் பொழுது எதை டிபெண்ட் பண்ணி தான் சொல்ல போகிறோம் அப்படின்னா, அது வந்து ட்ராவல் ஆகக்கூடிய டைரக்ஷனை பொறுத்து தான் நம்ம சொல்ல போகிறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ஏன்னு இருக்குது. ஏ வந்து பிக்கு ட்ராவல் ஆகுது அப்படின்னா, இது எந்த டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். சப்போஸ் பி வந்து ஏக்கு ட்ராவல் ஆகும்பொழுது இது நெகட்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ரெப்ரசன்ட் பண்ணிடலாம். ஓகேவா? ஹியர் we can consider the starting point as A, and while the object moves from A to B, the displacement is considered to be positive. ஓகேவா? அதே நேரத்தில் பியிலேருந்து ஏக்கு வரும்பொழுது அதை நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம், நெகட்டிவ்னு சொல்லி கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? சரி, பாருங்கள், இப்போ ஒரு ஹோம் அதேமாரி இருக்குது பாருங்கள், ஹோமு. ஸோ இதான் வந்து எண்டிங் பாயிண்ட்டு. இந்த பாயிண்டிங்லேருந்து நம்ம போகும்போது 100 மீட்டர்ஸ். ஸோ இதான் வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னது 100 மீட்டர்ஸ். இதே வந்து டிஸ்டன்ஸ் என்ன அப்படின்னா 400 மீட்டர். ஓகேவா? சரி, இப்போ நம்ம என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இப்போ சுபா கோஸ் டு த நியர்பை பிளே கிரவுண்ட் ஃப்ரம் ஹர் ஹோம். வாட் இஸ் த டிஸ்டன்ஸ் ஷீ ட்ராவல்டு? ஓகே, இப்போ வந்து அவங்க ஹோம், இதான் ஹோம்னு வச்சுக்கலாம். இதான் ஹோமு. இந்த பக்கத்தில் உள்ளது தான் வந்து என்ன அப்படின்னா ப்ளே கிரவுண்டுன்னு வச்சுக்கலாம். இப்போ 400 மீட்டர் தான் வந்து என்னது டிஸ்டன்ஸு. அப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஷினுக்கு என்ன ஆன்சர் 400. அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னென்னு போட்டிருந்தாங்கன்னா 100 மீட்டர். அவ்வளோதான். ஏன் அப்படின்னா இது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து தானே சொல்லியிருந்தோம், இது ஷார்ட்டஸ்ட்டு பார்த்து தானே. அப்போ இதை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஸ்ட்ரெயிட் லைன் பார்த்து. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் அ டிஸ்பிளேஸ்மெண்ட். இது என்ன அப்படின்னா டிஸ்டன்ஸ். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆயிடுச்சா? ஓகே, பாருங்கள். த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பை ஆன் ஆப்ஜெக்ட் இஸ் 15 கிலோமீட்டர் அண்ட் இட்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இஸ் 15 கிலோமீட்டர். வாட் டூ யூ இன்ஃபேர் ஃப்ரம் திஸ்? ஓகேவா? அதாவது டிஸ்டன்ஸும் 15 தான், டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 15 தான் அப்படின்னா
அப்போ அது வந்து ஆக்சுவலாக என்னது ரெண்டுமே வந்து இது டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் டிஸ்டன்ஸும் சேமாக இருந்தது அப்படின்னா நம்ம அதை என்னன்னு சொன்னோம், ஸ்ட்ரைட் லைன் அப்படின்னு சொல்லி சொன்னோமா, ஓகேவா. ஸோ ஸ்ட்ரைட்டாக இருக்கும், அதனுடைய பாத் வந்து ஸ்ட்ரைட் லைனாக இருக்கும், அதனால தான் அதனுடைய டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம், ஓகேவா. ஓகே, இப்போ செகண்ட் கொஷின்ஸ் பாருங்கள். அப்போ இது என்ன அப்படின்னா இது வந்து ஸ்ட்ரைட் லைன், புரியுதா. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் வந்து distance of a person is 30 kilometer and his displacement is 0. இப்போ ஒரு பர்சனுடைய ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு 30 கிலோமீட்டர் வந்து அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, ட்ராவல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் என்ன அப்படின்னு. டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருந்தால் அதனுடைய மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ இது ஒரு பொசிஷன், இந்த பொசிஷன்லேருந்து அவங்க இப்படி ஒரு பிளேஸுக்கு போகும்பொழுது அது பின்னு பொசிஷன் வச்சுக்கலாம். இப்போ இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன இருக்கும் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்குது, டிஸ்டன்ஸ் இருக்கும். அப்போ வந்து இது வந்து சேம் அப்படின்னு சொல்லிக்கலாம், ஓகேவா. இப்படி இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிக்கலாம், இதை டிஸ்பிளேஸ்மெண்ட் சொல்லிட்டு இதை டிஸ்டன்ஸ்னு சொல்லிக்கலாம், நல்லா கவனிக்கணும், ஓகேவா. இப்போ இப்படி இருக்கும், அதாவது அந்த பர்சன் வந்து இங்கே இருக்கிறவர், நல்லா கவனிங்க, இன்னொரு டைம் சொல்கிறேன். இப்போ இங்கே இருக்கிறவர், இந்த பர்சன் வந்து இங்கே இருக்கிறாரு, அவர் வந்து இந்த பொசிஷனுக்கு 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாருன்னு வச்சுக்குவோமே. அப்போ வந்து 30 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறாரு அப்படின்னா இந்த இடத்துல என்ன வரும், டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் 30 தான், டிஸ்டன்ஸும் 30 தான், ஏன்னா ஸ்ட்ரெயிட் லைனாக போகுது. சப்போஸ் இந்த பர்சன் இப்படி ட்ராவல் பண்ணுறாரு, இப்படி ட்ராவல் பண்ணும் பொழுது இதை வந்து நம்ம 30 கிலோமீட்டர்னு சொல்லிக்கலாம். அப்போ இந்த இடத்துலேருந்து இங்கே வரையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், நம்ம மெஷர் பண்ணி அது வந்து அதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லிடலாம். ஆனால் இங்கே நம்ம என்ன சொல்லியிருக்காங்க, 0 கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளேஸ்மெண்ட்டு 0 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன மீனிங் அப்படின்னா, இப்போ இந்த இருக்கார், இவர் இங்கே நிற்கிறாரு, இவர் என்ன பண்ணுறாரு, இப்படியே ட்ராவல் பண்ணி திரும்ப அதே பொசிஷனுக்கு வந்தார் அப்படின்னா, ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ வந்து இப்போ ட்ராவல் பண்ணுறாரு பார்த்தீங்களா, இது வந்து 30 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் 30 கிலோமீட்டர்ஸ். இப்போ அவருடைய டிஸ்பிளேஸ்மெண்ட், அவர் ட்ராவல் பண்ண டிஸ்பிளேஸ்மெண்ட் 0. அப்போ 0 வந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருந்தால் அவர் வந்து எப்படி வந்து ட்ராவல் பண்ணியிருப்பார்னா சர்க்குலர் பாத்தில் என்ன பண்ணியிருப்பார், ட்ராவல் பண்ணியிருப்பார். இப்போ ஒரு பார்க் இருக்குன்னா பார்க்கில் நம்ம வந்து வாக்கிங் போகும்பொழுது என்ன பண்ணுவோம், அது ரவுண்ட் அடிப்போம், ஓகேவா. ரவுண்ட் அடிக்கும்பொழுது அது சர்க்குலராக ரவுண்ட் அடிப்போம். இப்போ ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு தான் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகாமல் எந்த பிளேஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே அதே பிளேஸ்க்கு வந்து எண்ட் பண்ணியிருப்போம், ஓகேவா. ஆனால் வந்து ஒரு டிஸ்டன்ஸ் நம்ம கவர் பண்ணியிருப்போம், ஓகேவா. சரி, அப்போ அந்த இடத்துல டிஸ்பிளேஸ்மெண்ட் என்னன்னு சொல்லியிருப்போம், 0. நல்லா கவனிங்க, டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் சேமாக இருந்தது அப்படின்னா அது வந்து ஸ்ட்ரெயிட் லைன் பாத், ஓகேவா. ஸ்ட்ரெயிட் லைன், ஓகேவா. ஸ்ட்ரெயிட் லைனில் இருந்தால் தான் டிஸ்டன்ஸும் டிஸ்பிளேஸ்மெண்ட்டும் ஈக்குவலாக இருக்கும். அதே நேரத்தில் டிஸ்பிளேஸ்மெண்ட் 0வாக இருந்தது அப்படின்னா அதனுடைய பாத் எப்படி இருக்கும், சர்க்குலராக இருக்கும். இதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, ஓகேவா. அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடுச்சா. ஓகே, போகிறீங்க. நாட்டிக்கல் மைல் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ வந்து ஒரு சீ டிரான்ஸ்போர்ட் அண்ட் ஏர் டிரான்ஸ்போர்ட், ஓகேவா. எவிடேஷன்ஸ், ஓகே, எவிடேஷன்ஸ், ஃபீல்ட் ஆஃப் எவிடேஷன் அண்டு சீ டிரான்ஸ்போர்ஷனில் வந்து டிஸ்டன்ஸ் வந்து நம்ம வந்து மெஷர் பண்ணுறதா நம்ம என்னென்னு சொல்கிறோம், நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்கிறோம். ஒரு நாட்டிக்கல் மைலில் வந்து எத்தனை கிலோமீட்டர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா 1.852 கிலோமீட்டர்ஸ், ஓகேவா. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர்ஸ், ஓகேவா. 2 கிலோமீட்டர்ஸ். இப்போ இந்த நம்ம சீலேயே நம்ம போகிறோம், ஷிப்பில் வந்து சீ ட்ராவலில் போகும்பொழுது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் நம்ம ரீச் ஆகிட்டோன்னா அதை நம்ம என்னென்னு மெஷர் பண்ணுறாங்க, 1 நாட்டிக்கல் மைல் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேவா. த யூனிட் ஆஃப் மெஷரிங் த ஸ்பீட் ஆஃப் ஏரோப்ளேன்ஸ் அண்ட் ஷிப் இஸ் நாட், ஓகேவா. அதாவது அந்த ஏரோப்ளேனோ ஷிப்போ போகக்கூடிய ஸ்பீடை எப்படி மெஷர் பண்ணுறாங்கன்னா நாட்டுன்னு மெஷர் பண்ணுறோம். 1 knot இஸ் ஸ்பீடு டேக்கன் டு ட்ராவல் 1 nautical மைல் இன் ஹவர். அதாவது 1 ஹவருக்கு எவ்வளோ வந்து நாட்டிக்கல் மைல் வந்து ட்ராவல் பண்ணியிருக்கோம் அதான் அதனுடைய ஸ்பீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதா, சரியா. ஓகே, இப்போ ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி நீங்கள் பார்க்க போகிறது வந்து ஸ்பீட் அண்ட் வெலாசிட்டி. ஸ்பீடுனா நம்ம ஏற்கனவே நான் உங்களுக்கு 6th ஸ்டாண்டர்ட்லேயே நம்ம பார்த்துருப்போம், கிலோமீட்டர் பை ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்துருப்போம். அதாவது டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம்.
இப்போ டிஸ்டன்ஸ் நம்ம எப்படி மெஷர் பண்ணுறோம், கிலோமீட்டரில் மெஷர் பண்ணுறோம், டைமை இதில் மெஷர் பண்ணுறோம், ஹவரில் மெஷர் பண்ணுறோம். ஸோ கிலோமீட்டர் பை ஹவர், அதை வந்து நம்ம மீட்டர் பை செகண்டாக நம்ம வந்து கன்வெர்ட் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ வந்து 1 கிலோமீட்டர் பை ஹவர் மீட்டர் பை செகண்டாக நம்ம கன்வெர்ட் பண்ணும்பொழுது 5/18. ஓகேவா? அப்போ கிலோமீட்டர் பை ஹவரை வந்து நம்ம வந்து மீட்டர் பை செகண்டாக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ கிலோமீட்டர் கொடுத்துருக்காங்களோ அந்த கிலோமீட்டரோட 5/18 வந்து டிவைட் பண்ணாலே மீட்டர் பை செகண்டாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். எப்படி வந்து 5/18 வந்தது அப்படின்னா, இப்போ 1 கிலோமீட்டருக்கு எவ்வளோ மீட்டர், 1000 மீட்டர். இதுமாரி ஒரு ஹவருக்கு எத்தனை செகண்ட்ஸு, 360 செகண்ட்ஸு. ஸோ அப்போ 1 கிலோமீட்டர் பை ஹவரை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், 1000 மீட்டர் பை 3600 செகண்ட்ஸ். இதை நம்ம வந்து கேன்சல் பண்ணும்பொழுது 20 கேன்சல் பண்ணிடும். அப்போ 10/36. இதை செகண்ட் டேபிளில் நம்ம பண்ணும்பொழுது 5/18 அப்படின்னு சொல்லி வரும். ஸோ 5/18 மீட்டர் பை செகண்ட்ஸ். ஓகேவா? சரி, இது ஈஸியாக நம்ம வந்து கிலோமீட்டர் பை ஹவரை வந்து மீட்டர் பை செகண்டாக கன்வெர்ட் பண்ணும்பொழுது இந்த 5/18 நம்ம பண்ணாலே போதும். ஓகேவா? சரி, இப்போ ஸ்பீடுனா நம்மளுக்கு என்னன்னு தெரியும். ஸ்பீடுனா என்ன, த ரேட் ஆஃப் சேஞ்ச் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேவா? அதாவது டிஸ்டன்ஸில் வந்து சேஞ்ச். ஓகே, அதைத்தான் நம்ம ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸுக்கு வந்து நம்ம போகிறோம் அப்படின்னா எவ்வளோ ஸ்பீடில் போகிறோம், நம்ம போகக்கூடிய வேகத்தை. ஓகேவா? நம்ம வந்து நம்ம கரெக்டாக நம்ம ஷார்ட் டைமில் நம்ம வந்து எவ்வளோ தூரம் வந்து ரீச் ஆகிருக்கோம், அதைத்தான் நம்ம ஸ்பீடு அப்படின்னு சொல்லிடுவோம். ஓகேவா? ஸோ அப்போ டிஸ்டன்ஸ் பை டைம். ஓகே, இப்போ யூனிட் இஸ் மீட்டர் பை செகண்ட், அதை வந்து M/Sன்னு சொல்கிறோம். இதை வந்து நம்ம 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணிக்கலாம். எதாவது இந்த ஸ்பீடை யூனிஃபார்ம் ஸ்பீடு, நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி கிளாஸிஃபை பண்ணுறோம். புரியுதா? ஸ்பீடுனா என்னது, டிஸ்டன்ஸ் பை டைம். ஸ்பீடுனா என்னது, வேகம். ஓகேவா? ஒருத்தவங்க வந்து வேகமாக வந்திருக்காங்க அப்படின்றத எதை பொறுத்துருவீங்க, அவங்க வந்த ஸ்பீடை பொறுத்து. அந்த ஸ்பீடை எப்படி கேல்குலேட் பண்ணிங்க, அவங்க டயத்தை பொறுத்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா கேல்குலேட் பண்ணுவோம். இப்போ 2 கிலோமீட்டர்ஸை 5 மினிட்ஸில் வர்றாங்க அப்படின்னா, ஒருத்தவங்க வந்து 10 மினிட்ஸில் வர்றான், ஒருத்தவங்க 5 மினிட்ஸில் வர்றாங்க அப்படின்னா 5 மினிட்ஸில் வந்தவங்க தான் ஸ்பீடாக வந்தாங்கன்னு அர்த்தம். ஓகேவா? ஸோ அப்போ வந்து என்ன பண்ணுவோம், ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம் அப்படின்னு சொல்லுவோம். யூனிட் இஸ் மீட்டர் பை செகண்ட். ஏன் மீட்டர் பை செகண்டு, டிஸ்டன்ஸ் வந்து நம்ம கிலோமீட்டர்லேயும் சொல்லலாம், மீட்டர்லேயும் சொல்லலாம், டயத்தை வந்து நம்ம ஹவர்லேயும் சொல்லலாம், செகண்ட்ஸ்லேயும் சொல்லலாம். மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா செகண்டு தான் அதனுடைய யூனிட். ஸோ செகண்டில் சொல்கிறோம். ஓகேவா? டிஸ்டன்ஸுடைய லென்த்னுடைய யூனிட் வந்து மீட்டர் தான். ஸோ அதனால் மீட்டரில் சொல்கிறோம். புரியுதுங்களா? ஓகே, இப்போ 2 டைப்ஸாக கிளாஸிஃபை பண்ணுறோமா, என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம். யூனிஃபார்ம் ஸ்பீட் அண்ட் நான் யூனிஃபார்ம் ஸ்பீட் அப்படின்னு பார்த்தோம். யூனிஃபார்ம் ஸ்பீட்னா என்ன, கவர்ஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேவா? ஒரு பாடி வந்து அதாவது ஈக்குவல் டிஸ்டன்ஸை ஈக்குவல் இன்டர்வல் டயத்தில் கவர் பண்ணிச்சு அப்படின்னா அதைத்தான் யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? இப்போ அதே வந்து நம்ம திருப்பூர் மதுரைன்னு வச்சுக்கலாம். இப்போ 3 hours ஆகும்னு வச்சுக்குவோம். ஓகே, மதுரையை ரீச் பண்ண 3 hours ஆகும். அவங்க வந்து 150 கிலோமீட்டர்ஸ் நம்ம சொல்கிறோம். ஓகேவா? இல்லை 1 ஹவருக்கு அவங்க வந்து 50 கிலோமீட்டர்ஸ் வந்து ரீச் பண்ணுறாங்க. அப்போ வந்து ஃபஸ்ட்டு 1 ஹவருக்கு 50 கிலோமீட்டர்ஸ், அடுத்த 1 ஹவருக்கு அதே 50 கிலோமீட்டர்ஸ், அடுத்த 1 ஹவருக்கு அவங்க 50 கிலோமீட்டர்ஸ். அப்போ 1 ஹவருக்கும் எந்த மாற்றமும் கிடையாது. ஒரு 1 ஹவரில் 50யும் இன்னொரு 1 ஹவரில் 60 கிலோமீட்டர்ஸ் போகல. ஒரு 1 ஹவரில் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் அவங்க வந்து 50 கிலோமீட்டர் ரீச் பண்ணியிருக்காங்க, அடுத்து 1 ஹவரில் அவங்க 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க, அடுத்து 1 ஹவரில் 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணியிருக்காங்க. சேம் இன்டர்வல் 1 ஹவர் தான், அதே மாதிரி டிஸ்டன்ஸ் வந்து 50 தான். ஸோ அப்போ வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஓகேவா? இதான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இப்போ போகும்போது இந்த யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்றோம். ஓகேவா? நான் யூனிஃபார்ம் ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னா, அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் இன் ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைம். ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டைத்தில் அன்ஈக்குவல் டிஸ்டன்ஸ் வந்து நம்ம பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அதே சொல்லிக்கலாம், திருப்பூர் டு மதுரை அப்படின்னு சொல்லிக்கலாம். ஃபஸ்ட்டு 1 ஹவரில் அவங்க 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணுறாங்க, அடுத்து 1 ஹவரில் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க 40 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணுறாங்க, அடுத்து 1 ஹவரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணுறாங்க. அப்போ வந்து டைம் வந்து ஈக்குவலாக தான் இருக்குது. 1 ஹவர்னு பிரிச்சுருக்கோம் அந்த 3 ஹவர்ஸை. பட் ஃபஸ்ட்டு 1 ஹவரில் அவங்க எவ்வளோ ரீச் பண்ணுறாங்க, 50 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணுறாங்க, அடுத்து 1 ஹவரில் அவங்க 40 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணுறாங்க, அடுத்து
தேர்ட் 1 ஹவரில் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 60 கிலோமீட்டர்ஸ் ரீச் பண்ணுறாங்க. அப்போ அதனுடைய டிஸ்டன்ஸ் வந்து ஈக்குவலாக கிடையாது. ஃபஸ்ட் டைம் வந்து 50, செகண்ட் டைம் 40, தேர்ட் டைம் வந்து 60. அப்போ அன்ஈக்குவலாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ஸ்பீடை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. இப்போ நம்ம ஊருக்கே போனோம் அப்படின்னா நம்ம ஸ்பீடாகவே போயிட்டே இருக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ ஒரு டைம் நல்ல ஸ்பீடாக போவோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்லோவாக போவோம். ஸோ இது நான் யூனிஃபார்ம் ஸ்பீடு. ஓகே, யூனிஃபார்ம் ஸ்பீடுன்றது நார்மலாகவே ஒரு 40 இதிலே போய்க்கிறது. 40லே போகிறோம், 60லே போகிறோம் அப்படின்னா ஸோ அது வந்து யூனிஃபார்ம் ஸ்பீடு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். புரியுதா? ஓகே, இதிலேருந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆவரேஜ் ஸ்பீடை கேல்குலேட் பண்ணிக்கலாம். ஆவரேஜ் ஸ்பீடுன்றது என்ன அப்படின்னா டோட்டல் டிஸ்டன்ஸ் ட்ராவல், எவ்வளோ டிஸ்டன்ஸ் நம்ம ட்ராவல் பண்ணோம், அதே நேரத்தில் அந்த டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணுறதுக்கு எவ்வளோ டைம் வந்து நம்ம எடுத்துக்கிட்டோம். இப்போ ஸ்பீடுனாலே நம்ம என்னன்னு சொன்னோம், d/t. இது வந்து டிஸ்டன்ஸ், இது வந்து டைம். ஓகேவா? சரி, இப்போ நெக்ஸ்ட் வந்து வெலாசிட்டி. வெலாசிட்டினா என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வெலாசிட்டி இஸ் த ரேட் ஆஃப் சேஞ்ச் இன் டிஸ்பிளேஸ்மெண்ட். டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன சேஞ்சோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோன்னா வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ வெலாசிட்டி அப்படின் பொழுது வெலாசிட்டின்றது என்னது, டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஓகேவா? டிஸ்பிளேஸ்மெண்ட்டு நம்ம மீட்டரில் தான் சொல்லியிருப்போம், டைம் வந்து செகண்ட். அப்போ அதனுடைய யூனிட் என்னது, SI யூனிட் ஆஃப் வெலாசிட்டியுடைய யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் பை செகண்ட் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? சரி, இப்போ பாருங்கள், ஒரு அத்லட்டிக் இருக்கார். அவர் வந்து 200 மீட்டர் வந்து ஓடுறாரு, ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறாரு. அது எப்படின்னா கர்வில் தான் இருக்குது. ஓகேவா? இதனுடைய டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க 50 மீட்டர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகே, சரி. இப்போ என்னுடைய வந்து இஃப் அன் அத்லெட் இன் டயக்ராம் டேக்ஸ் 25 செகண்ட்ஸில் வந்து அவங்க வந்து எவ்வளோது 200 மீட்டர் வந்து என்ன பண்ணுறாங்க, கம்ப்ளீட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்களுடைய ஸ்பீடு என்னன்னு பார்த்தோம்னா ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்காரு 200, அவர் எவ்வளோ டயத்தில் 25 டயத்தில், ஸோ 25 செகண்ட்ஸில். அப்போ நம்ம இதை கேல்குலேட் பண்ணும்பொழுது 8 மீட்டர் பை செகண்ட்ஸ்னு வருது. ஏன்னா நம்மளுக்கு ஸ்பீடுடைய டிஸ்டன்ஸ் தெரியும். ஓகேவா? சரி, இப்போ அதனுடைய வெலாசிட்டி கேட்டிருக்காங்க. வெலாசிட்டினா என்ன சொன்னோம், டிஸ்டன்ஸில் உள்ள சேஞ்சஸ். ஓகே, அவ்வளோ டயத்தில் டிஸ்டன்ஸில் என்ன சேஞ்சஸ் நடக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குது. வெலாசிட்டினா டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம். ஒரு யூனிட் டயத்தில் டிஸ்பிளேஸ்மெண்ட்டில் என்ன சேஞ்சஸ் நடக்குதோ தட்ஸ் கால்டு வெலாசிட்டி அப்படின்னு சொல்கிறோம். வெலாசிட்டினா ஒன்றும் கிடையாது, தமிழில் திசைவேகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ஸோ அந்த டைரெக்ஷனில் எவ்வளோ வந்து சேஞ்சஸ் நடக்குது அப்படின்றதான் வந்து வெலாசிட்டி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்தாங்க, 15 கொடுத்தாங்க. டைம் வந்து என்னது 25 செகண்ட்ஸ். இப்படி பார்க்கும்பொழுது 2 மீட்டர் பை செகண்ட்ஸ். அதனுடைய வெலாசிட்டி என்னது 2 மீட்டர் பை செகண்ட்ஸ். இதுலேயும் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்குது, நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி இருக்குது. இப்போ யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்னா என்ன அப்படின்னா a body has uniform velocity if it is covers equal displacement in the same direction in equal interval of time. இப்போ யூனிஃபார்ம் ஸ்பீடு என்னென்னு சொன்னோம், அது ஈக்குவல் டிஸ்டன்ஸு ஈக்குவல் டைம் சொல்லியிருந்தோம். இன்டர்வல் ஈக்குவல் டைம் அப்படின்னு சொல்லி. இங்கே என்ன சொல்ல போகிறோம், வெலாசிட்டி சொல்லும் பொழுது இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவலாக இருக்கணும், அதே நேரத்தில் டைமும் ஈக்குவலாக இருக்கணும். ஓகேவா? அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொன்னால் லைட் ட்ராவல் த்ரூ த வேக்யூம். ஓகேவா? ஒரு வெற்றிடத்தில் லைட் வந்து ட்ராவல் பண்ணுதில்ல, ஸோ அது வந்து என்ன அப்படின்னா யூனிஃபார்மாக தான் இருக்கும், யூனிஃபார்ம் வெலாசிட்டி தான். ஓகேவா? ஸோ அதை வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா எக்ஸாம்பிளாக நம்ம சொல்லிக்கலாம். புரியுதா? சேம் டிஸ்பிளேஸ்மெண்ட், சேம் டைரெக்ஷனில், ஒரே டைரெக்ஷனில் ஈக்குவல் டிஸ்பிளேஸ்மெண்ட் இன் சேம் டைரெக்ஷன். இப்போ மேலேருந்து வந்து ரீச் ஆகுது ஒரே டைரெக்ஷனில். இப்போ நம்ம இருக்கிற டைரெக்ஷனில் வந்து லைட் வந்து ட்ராவல் ஆகுது, அதே நேரத்தில் ஆப்போசிட் டைரெக்ஷனில் லைட் ட்ராவல் ஆகுது, சேம் டைரெக்ஷனில், அதே டைரெக்ஷனில். ஸோ எல்லா டைரெக்ஷன்லேயும் அது ரீச் ஆகுதும் பொழுது, அதாவது வேக்யூம் வெற்றிடத்தில் வந்து அது ட்ராவல் ஆகுறது வந்து ஈக்குவல் இன்டர்வல் ஆஃப் டயத்தில் தான் ட்ராவல் ஆகும். ஸோ அதனால தான் அதை எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காங்க. ஓகேவா? நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி அப்படின்றது எதில் வந்து மாற்றமாக இருக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க, எதில், டைரெக்ஷனில். ஓகேவா? டைரெக்ஷனில் சம் சேஞ்சஸ் இருந்தது அப்படின்னா அதுதான் என்னது நான் யூனிஃபார்ம். இப்போ ட்ரெயின் வந்து ஸ்டார்ட் ஆகுது, மூவ் ஆகிட்டு அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போகுது அப்படின்னா ஸ்டார்ட் ஆகும்பொழுது அதனுடைய வெலாசிட்டி வந்து என்னவாக இருக்கும், கம்மியாக இருக்கும். போக போக அதனுடைய வெலாசிட்டி வந்து இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போய் மூவ் ஆகிட்டு இருக்கும்பொழுது அது வந்து இன்க்ரீஸ் ஆகும். அப்போ ஸ்பீடுலையும் அதனுடைய டைரெக்ஷன்லையும் என்ன நடக்கும், சேஞ்சஸ் நடக்கும். தட்ஸ் கால்டு என்ன அப்படின்னா நான் யூனிஃபார்ம் வெலாசிட்டி. ஓகேவா? சரி, இப்போ ஆவரேஜ் வெலாசிட்டியை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்முலா, டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டோட்டல் டைம் டேக்கன். ஓகே, சரி. பாருங்கள், இப்போ ஒரு கார் இருக்குது,
இந்த கார் என்ன ஆகுது அப்படின்னா யூ-டர்ன் போட்டு 5 கிலோமீட்டர்ஸ் ட்ராவல் ஆகி அப்புறம் யூ-டர்ன் போட்டு 7 கிலோமீட்டர்ஸ் போய் ட்ராவல் ஆகி எண்டிங் பாயிண்ட்டுக்கு போயிடுச்சு. இப்போ இதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி என்னன்னு சொல்லுவோம்? டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட். இதில் டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? இப்போ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து ஆப்போசிட் டைரெக்ஷனில், இது வந்து என்ன அப்படின்னா பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போயிட்டு இது நெகட்டிவ் டைரெக்ஷனில் போயிருக்கு. அப்போ இது வந்து என்னது? -7 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ வந்து அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி டோட்டல் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை கண்டுபிடிக்கிறது என்ன கண்டுபிடிப்போம்? இது பாசிட்டிவ் என்னது? 5 கிலோமீட்டர் -7 கிலோமீட்டர்ஸ். ஓகேவா? அப்போ என்ன ஆன்சர் வரும்? -2 வரும். இதில் வந்து டைம் டேக்கன் என்ன அப்படின்னு கேட்டோம்னா, இங்கே டைம் டேக்கன் இங்கே வந்து என்ன கொடுத்துருப்பாங்க? 0.2 ஹவர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து அப்போ 0.2 ஹவர்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. 0.2 ஹவர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் என்ன எடுத்துக்கிறோம்? 0.2 ஹவர்ஸ் அதனுடைய இது எடுத்துக்கிறோம். இதை நீ கேல்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கும் நமக்கு? -10 km/h கிடைக்கும். இதை நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி km/h நம்ம வந்து m/s கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 5/8 மல்டிப்ளை பண்ணணும்னு சொன்னோன்னா, அப்போ -10 × 5/18. இதை நீ வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா இதில் என்ன கிடைக்கும் நமக்கு? கேன்சல் பண்ணினோம்னா இது வந்து 2ஆல் கேன்சல் பண்ணினோம்னா 9, இங்கே 2ஆல் கேன்சல் பண்ணால் 5. இப்போ 5 × 5 25. ஓகேவா? 25. அப்போ வந்து -25/9. அதை நீ வந்து சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா -0.28 m/s. இதுதான் அதனுடைய ஆவரேஜ் வெலாசிட்டி. இப்போ நம்ம டிஸ்பிளேஸ்மெண்ட் எப்படி ஃபைண்ட் பண்ணணும்னு தெரியுதுல்ல? இந்த இடத்துல தான் இந்த பாருங்க 5 கிலோமீட்டர்ஸ் அப்புறம் 7 கிலோமீட்டர்ஸ். இதை ஏன் இந்த மைனஸில் எடுத்தோம் அப்படின்னா அது ஆக்சுவலாக என்னது? ஆப்போசிட் டைரெக்ஷனில் போனதுனால அதை வந்து நான் மைனஸில் எடுத்தேன். இது வந்து பாசிட்டிவ் டைரெக்ஷனில் போனதுனால இதை வந்து ப்ளஸ் அப்படின்னு எடுத்தோம். ஓகேவா? ஓகே. இப்போ ஈஸியாக ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ், வெலாசிட்டி, டைம். ஓகேவா? ஸோ இந்த மூணையும் வந்து நம்ம என்ன பண்ணுறோம்? ஒரு ரிலேஷன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் கொடுத்துருக்காங்க. இப்போ நல்லா பாருங்கள், ட்ரையாங்கிள் ஷேப்பில். இப்போ இது டிஸ்டன்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வெலாசிட்டி இன்ட்டு டைம். ஓகேவா? அப்போ D = V × T. ஓகேவா? இதே இது வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா V = D/T. ஓகேவா? இதே நேரத்தில் T கண்டுபிடிக்கணும் அப்படின்னா T = D/V. ஓகே, தட்ஸ் ஆல். அப்போ நீ இதை இப்படி பார்த்து நீங்கள் உங்கள் ஃபார்முலா மறந்தாலும் நீங்கள் இந்த டயக்ராமை போட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணிக்கலாம்? ஃபைண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஓகே, இதோட கிளாஸ் ஓவர். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் இதில் வந்து ஒரு சம்மு பார்த்துட்டு அப்புறம் ஆக்சிலரேஷன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ.